ஓகே, நம்ம இப்போ ட்ரேட் எடுக்கிறது வந்து கோட்டக்ஸ் தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைப்ஸ் மேலே போனால் தான் லைவ் போட முடியும். லைவ் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து ட்ரேட் எடுக்கலாம் எல்லோரும் ஈஸியாக. ஓகேவா? உங்களோட உதவி எப்பவும் வேணும். ஓகே, $2 வச்சு ஒரு செல்லு போயிருக்கேன். ஏன்னா இந்த இடம் வர வரணும், இந்த சப்போர்ட் வர வரணும். நான் எப்படி எடுக்கங்கிறத மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் போக சரிங்களா? ஒன்றுமே இல்லை, நம்ம வெறும் $1 வச்சு 12 ட்ரேடு ஆட்டிங்கல்மாங்க. கரெக்டாக 12 கேண்டில் தான் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஃபாரெக்ஸ் மாதிரி ட்ரெண்டை ப்ரெடிக்ஷன் பண்ணி லார்ஜ் சைஸை யூஸ் பண்ணி வெயிட் பண்ணி அதில் ஃபாரெக்ஸும் பண்ணுறேன், மேக் பண்ணலாம். இருந்தாலும் பைனரி ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஒரு $1000ங்கிறது வெறும் $1 வச்சு $1200 $1,20,000 ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் என்ன, ரொம்ப பொறுமையாக வேணும். நம்ம அவசரமே படாமல் கழுகு அடித்த மாதிரி உட்காந்து கரெக்டாக பார்த்து எடுத்தோம்னா நம்ம அழகாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது நமக்கு அடுத்து வந்து $3 வச்சு அடுத்த ட்ரேட் எடுக்கிறோம், இல்லை 4 வச்சு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகே, அகெயின் இந்த இடத்துல வச்சு ஒரு பை போகிறேன். எதுக்காகனா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு பை போயிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த நிமிஷம் அடுத்தடுத்த கேண்டில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆயிரும். பரவாயில்ல, இது லாஸ் ஆனாலும் நம்ம அடுத்த ட்ரேடு லாஸ் ஆகாது. பார்த்தீங்களா கடைசியில்? வாவ், கிரேட். ஓகே, நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. பார்த்தீங்களா? $2 வச்சு $7 நம்ம எடுத்துருக்கோம். அடுத்த மாட்டிகள் எடுக்கணும், அடுத்த அசட்டு போவோம். ஓகேங்களா? இப்போ ஒரே அசட்டில் வந்து இருக்காண்டா, ஏன்னா நல்லா ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. சரிங்களா? அகெயின் மார்க்கெட் பை தான். இந்த கேண்டில் கரெக்டாக பை தான் போகும். சரி, இருந்தாலும் நம்ம வேறு ஒரு அசட்டை போய் பார்ப்போம். ஓகே, நான் கரெக்டாக உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த விக் இருக்கா, ஆப்போசிட்டில் முன்ன ஃபாஸ்ட்டில் என்ன நடந்ததோ அதை வச்சு ஃப்யூச்சர் வந்து நடக்கும். கரெக்டாக அந்த கோடு வச்சுருக்க இடத்துலாம் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், கடைசி செகண்ட்ஸில் வந்து பை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ தூரம் பை போயிருக்கோம். இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் அகெயின் இங்கே வர போயிட்டு அகெயின் இவ்வளோ தூரம் செல் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால் பை பண்ணுறேன். இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கு இருக்கா, சப்பாத்தி கட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்று ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சப்பாத்தி கட்டையில் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த கேண்டில் கரெக்டாக இங்கே வச்சு முடிஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி அது கீழே போக முடியாது. அதனால் நான் ஒரு பைக் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு, சரி ஓகே பரவாயில்ல. $12 நமக்கு கிடைக்கி, $7 போட்டு $1 வச்சு தான் நம்ம எடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? வீடியோ எடுத்து நான் 5 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நம்ம மேக் பண்ணது வெறும் ஒரு $100 வச்சு $1000 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இவ்வளோ தான் மேட்டர். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்.